வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி மிகவும் முக்கியமான ஒரு நாள், அது எல்லோருக்கும் தெரியும். அதுக்கான ஒரு பதிவாக இது இன்றைக்கி இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி அவங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த பதிவு அந்த ஒட்டுமொத்த உலகத் தமிழ் மக்களில் மகளிருக்கும் பெண்களுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம். மார்ச் 8 உலக மகளிர் தினம், சர்வதேச உலக மகளிர் தினம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம். அந்த தினமாக இருக்கிறது. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வி அப்படின்னா, கொண்டாடுகின்ற அந்த நாளில் மட்டும் மகளிரை பெண்களை கொண்டாடுவதை விடுத்து ஒவ்வொரு நாளும் கொண்டாடுவோம் ஒரு குழந்தைத்தனம் போல. நம் குழந்தையாக இருக்கும்போது நம்மை பேணி பாதுகாத்து ஈன்றெடுத்து பேணி பாதுகாத்து வளர்த்து நம்மளுடைய தாய், அவளை எந்த அளவுக்கு நாம் நேசித்திருப்போமோ அதே போலத்தான் பெண்ணாக இருக்கின்ற யாராக இருந்தாலும் அந்த தாய் போல தாய் குணம் மாறாமல் நேசிக்க வேண்டிய பண்பு எல்லோருக்கும் உண்டு, குறிப்பாக ஆண்களுக்கு உண்டு. எந்த ஒரு பெண்ணையுமே வெறுப்பு தாண்டி விருப்பங்களை தாண்டி எந்த ஒரு பெண்ணையும் நாம் காயப்படுத்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியம் ஒரு ஆண்களுக்கு. அவர்கள் கேட்கின்றதையெல்லாம் வாங்கி கொடுக்கும் கணவனை காட்டிலும் அவள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பேசுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து ஏன் என்னாச்சு அப்படின்ற கேட்டு காது கொடுத்து கேட்கின்ற அந்த பக்குவத்தோடு நடக்கின்ற அந்த கணவன்மார்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஈன்றெடுத்த தாயை, நம்மை சுமந்தவள், நம்மை ஈன்றெடுக்காமலே நம்மை சுமந்து கொண்டிருக்கும் தாரம், அதாவது நம்மளுடைய மனைவிமார்களுக்கு மிகப்பெரிய வாழ்நாள் முழுக்க நம்மளுடைய உயிரோட்டம் போல கூடவே வந்து கொண்டிருக்கின்ற நிழல் போல இருக்கின்ற அந்த ஒவ்வொருத்தருடைய மனைவிகள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். மனைவி இல்லை என்றால் மனை இல்லை, மனைவி இல்லை என்றால் மகிழ்ச்சி இல்லை, மனைவி இல்லை என்றால் எதுவுமே இல்லை. இதை புரிந்து நடந்து கொண்டால் கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் சிக்கலும் வராது. அப்படிப்பட்ட உலகம் இன்னும் வரவில்லை. யாரும் பெண்ணை பெண் போல பார்ப்பதில்லை. பெண்ணை வேறு போதைப் பொருளாகவும் ஒரு அற்ப சுகத்துக்காக மட்டுமே நிறைய ஆண்கள் இந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதை விடுத்து பெண்ணை பெண்ணாக பார்த்து அவளுக்கும் ஒரு மனது உண்டு, அவளுக்கும் எல்லா ஆசைகளும் உண்டு. அவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் இந்த உலகத்தில் எந்த ஒரு பெண்ணுமே சுதந்திரமான ஒரு பெண்ணாக உணர்வாள். மனசை விட்டு சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தாலே அந்த பெண் மிகப்பெரிய சுதந்திரவாதியாக இருப்பாங்க, பாக்கியவான்களாக இருப்பாங்க. ஆண் தான் உயர்ந்தவன், பெண் தாழ்ந்தவன் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. அந்த நாளை தூக்கி எறிஞ்சிட்டு தான் இன்றைக்கி ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற நாளாகத்தான் இந்த மார்ச் 8 கொண்டாடுறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் கவனிக்கப்பட வேண்டிய, உபசரிக்க வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய, நேசிக்கப்பட வேண்டிய, உணர்வுக்கும் உயிருக்கும் உயிரோட்டமாக கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் யாருன்னு தெரியுங்கன்னா அந்த பெண் தான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷங்களை அந்த பொக்கிஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய புதையலாகவும் மிகப்பெரிய புத்திசாலியாகவும் மிகப்பெரிய திடமான ஒரு பெண்ணாகவும் இருக்கும்போது தான் நாம் தலை நிமிர்ந்து வாழ முடியுது. நம்மளுடைய முதுகெலும்பு யாருன்னா பெண் தான், நம்மளுடைய மனைவி தான். அப்போ நம்ம மனைவி இல்லைன்னா நம்ம முதுகெலும்பு இல்லாதவனாகவும் முதுகெலும்பு அற்றவனாகவும் கீழே நத்தையாகவும் புழுவாகவும் தான் நம்மளால் வாழ முடியுமே தவிர மிகப்பெரிய ஒரு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்காது. அவளின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு பெண்களை போற்றுவோம், பெண்களை மதிப்போம், பெண்களை பாதுகாப்போம். எப்பொழுதும் இஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? கட்டின மனைவியாக இருந்தாலும் இஷ்டங்கிறது விருப்பம் இல்லாமல் அவளை காயப்படுத்தாதீங்க, கண்ணீர் சிந்த விடாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, நோகடிக்காதீங்க. வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுற மாதிரி அவளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதை ஆறுதல் படுத்துங்க. ஒரு ஒத்தடக்கடங்களாகவும்
அவருடைய இறுக்கி அணைக்கின்ற ஒரு முத்தம் கொடுக்கின்ற அந்த ஒரு ஸ்பரிசத்தில் 1000 மடங்கு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததாகவே அவங்க உணர்வாங்க. முத்தத்திற்கும் கற்றி அணைக்கின்ற அரவணைப்புக்கும் கண்ணீர் சிந்தும்போது நான் இருக்கிறேன் என்ற ஒரு துணையாக இருக்கின்ற அந்த ஆதரவும் தான் ஒரு பெண்ணுக்கு மிக மிக முக்கியம். அதை விட ஒரு பெண் மிகுந்த பலசாலியாக எப்போ உணர்றாங்கன்னா, மிகுந்த அறிவோடும் கல்வியோடும் இருக்கின்ற ஒரு பெண் தான் இந்த உலகத்திற்கு நமக்கு தேவை. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பருவத்தில் அந்த பயிர்ப்பு அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதான் நுண்ணறிவு அப்படின்ற ஒரு விஷயந்தான் பயிர்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். அந்த நுண்ணறிவுகளை வளர்த்து கொள்கின்ற ஆற்றலுடைய பெண்களாக இந்த உலகத்தில் வலம் வந்தால் எப்பொழுதும் இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு அனைத்து பெண்களுக்கும் மகளிர்களுக்கும் இந்த தினத்தோடு மட்டுமில்லாமல் ஒவ்வொரு தினமும் உங்களை ஆதரிக்கின்ற ஒரு ஆண்மகனாகவும் ஆடவனாகவும் பெண்களை மதிக்கின்ற ஒரு நல்ல மனிதராகவும் இந்த உலகத்தில் எல்லோரும் வர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய கரிகர் கேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.